السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. பெரும்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவ கண்மணிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அருட்பெரும் கிருபையும் பரக்கத்துகளும் அண்ணன் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தூய்மையான குடும்பத்தார்கள், சுற்றத்தார்கள், உண்மையான தோழர்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், முஜாஹிதீன்கள், இன்னும் மார்க்கத்திற்காக வேண்டி எல்லா நிலையிலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து மூமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும், இந்த தஃப்ஸீர் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. பெரும்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்று 2021ஆம் ஆண்டுடைய 2வது நாளிலே இருக்கிறோம். அதாவது புதிய புத்தாண்டு பிறந்து 2வது நாளிலே நாம் இந்த வகுப்பை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய இந்த இப்னு கஸீர் தஃப்ஸீர் வகுப்புகள் தொடர்ந்து தடையின்றி ஏதாவது வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புத்தாண்டிலே நோய் பரவலை தடுத்து, நெருக்கடியான சூழ்நிலைகள், கஷ்டமான இந்த காலகட்டத்தை எல்லாம் அல்லாஹ் அகற்றி பரக்கத்தான செழிப்பான நாட்களை, நோய் நொடியற்ற மகிழ்ச்சிகரமான மங்களகரமான நல்ல ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்து, வழக்கம் போல் நாம் நம்முடைய வகுப்பறையிலே, பள்ளியில் இருக்கக்கூடிய வகுப்பறைகளிலே இருந்து நடத்தக்கூடிய நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தரட்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய தஃப்ஸீர் வகுப்புகளை சொல்வதற்கு முன்னால் நாம் சென்ற வாரம் பார்த்த சில வசனங்களுக்கு சற்று கூடுதலான விளக்கத்தை பார்த்துவிட்டு நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புக்கு செல்ல நாம் முயற்சி செய்வோம். சென்ற வாரம் இந்த சூரத்து ஸுஹ்ருஃபிலே வசனம் எண் 26 35 வரைக்கும் சில வசனங்களுக்கு நாம் வெறுமனே பொருள் மட்டும் பார்த்திருக்கிறோம். அதனுடைய சில விளக்கங்களை இப்போது நாம் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து புதிய பாடத்துக்கு செல்வோம். வசனம் எண் 26, 27, 28, 29, 30 வரைக்கும் உள்ள வசனங்களிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِّمَّا تَعْبُدُونَ إِلَّا الَّذِي فَطَرَنِي فَإِنَّهُ سَيَهْدِينِ وَجَعَلَهَا كَلِمَةً بَاقِيَةً فِي عَقِبِهِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ بَلْ مَتَّعْتُ هَؤُلَاءِ وَآبَاءَهُمْ حَتَّى جَاءَهُمُ الْحَقُّ وَرَسُولٌ مُبِينٌ وَلَمَّا جَاءَهُمُ الْحَقُّ قَالُوا هَذَا سِحْرٌ وَإِنَّا بِهِ كَافِرُونَ. அதாவது, وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِّمَّا تَعْبُدُونَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் தந்தையிடமும் தம்முடைய சமூகத்தாரிடமும் சொன்னார்கள், நீங்கள் வழிபடுகின்றவற்றை விட்டும் நிச்சயமாக நான் விலகியிருக்கிறேன் என்று கூறிய அந்த செய்தியை நபியை நீங்கள் எண்ணி பார்ப்பீராக. அதாவது ஒரு கட்டத்திலே அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தையை பார்த்தும் தங்களுடைய சமுதாயத்தவர்களை பார்த்தும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சிலை வணக்கத்தை விட்டு தான் விலகிவிட்டேன். அவர்கள் பல முறை அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள்
பிரச்சாரம் செய்த விதங்கள் அது பற்றிய குர்ஆன் வசனங்களை உங்களுக்கு நான் இப்போது சொல்லி காட்டுவோம். ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்க கேட்க மறுத்து கொண்டே இருந்த காரணத்தினால் நான் உங்களுடைய இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து இந்த வழிபாடுகளிலிருந்து விலகிவிட்டு என்னையும் உங்களையும் இந்த அகலமணித்து படித்து பரவாய்க்கின்ற இறைவனையை நான் வணங்கி வருகின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து சொல்லிட்டு, இல்லல்லதி ஃபதரனி ஃபைன்னஹு ஸாஹிதீன், என்ன உங்களுடைய நீங்கள் வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த கடவுளை விட்டு நான் விலகியிருந்தாலும் என்னை படைத்த அந்த இறைவனை நான் எப்போது நினைவு கொண்டிருக்கிறேன். என்னை படைத்த இறைவனை தவிர நீங்கள் எவற்றுக்கெல்லாம் வணக்க வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் அவற்றை விட்டும் நான் விலகிவிட்டேன். எந்த இறைவன் உங்களையும் என்னையும் இந்த அனைத்து படைத்து பரிபாலிக்கின்றானோ அந்த இறைவன் எனக்கு மிக விரைவில் நல்வழி காட்டுவான் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு இந்த செய்தியே இறைவன் மட்டுமே வணங்க வேண்டும், அப்துல்லாஹ் வஜ்தனபுத்தாவூத், வேறு இறைவனாகி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி விட வேண்டும், அவன் அல்லாத அத்தனை சத்துமே வணிகர்கள் அதனை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் என்ற கருத்தையே அவர்கள் தங்களை பின்னால் வரக்கூடிய சந்தேகங்களுக்கும் விட்டுவிட்டு சென்றார்கள். அதுதான் சொன்ன ஜானா கலிமத்தின் பாக்கியத்தின் ஃபி அக்பிஹில் ஆண்டவன் தெரிஞ்சவன், இதையே தம் வழித்தோன்றர்களில் நிலைத்து நிற்கும் வாக்காக அவர் ஆக்கினார். இதன் மூலம் அவர் நல்வழிக்கு திரும்பக்கூடும். தன்னை சார்ந்த, தன்னை பின்பற்றுகின்ற, தன்னை வழித்தோன்றர்களாக இதுவரை வரக்கூடியவர்களுக்கு இதுவே அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக விட்டு சென்றார்கள். யாரெல்லாம் இந்த கருத்தில் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள், இறைவனுடைய அருள் புரிவர்களாக ஆவார்கள் என்று சொல்லி இந்த சத்திய பிரச்சாரத்தை, ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் நிலையாக விட்டு சென்றார்கள். பல் மத்தாத்து ஹவுலாய் வ ஆபாஹும் ஹத்தா ஜாவுல் ஹக்கு வ ரசூலுன் முபீன். ஆயினும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறகு தொடர்ந்து இந்த செய்திகள் சொல்லக்கூடிய இறை தூதர்களும் இந்த செய்தியை அடங்கியிருக்கக்கூடிய இறை வேதங்களும், அதாவது உண்மையும் அந்த உண்மையை தெளிவுபடுத்துகின்ற தூதரும் அவர்களிடம் வரும் வரை, இந்த மக்களிடத்தில் வரும் வரை, ஹத்தா ஜாவுல் ஹக்கு வ ரசூலுன் முபீன். ஹக்குன்னு சொன்னால் சத்தியம், உண்மை. அல் குர்ஆன் என்கிற வேதம், அல் குர்ஆனை போன்ற தௌராத், இன்ஜில் எல்லாமே இறைவன் வழங்கிய புனிதமான வேதங்கள் தான். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே தௌராத், ஜபூர், இன்ஜில் போன்றவைகள் மனித கரங்களால் சில மாற்றங்களுக்கு ஆளானது காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அதனை செல்லுபடியாக ஆக்கிவிட்டு அல் குர்ஆன் மட்டுமே உலகம் முடிகிற வரைக்கும் உலகம் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறதாக அல்லாஹ் அறிவித்து விட்டான். அந்த அல் குர்ஆனை தாங்கி வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் என்ன சொல்றேன்னா, உண்மையும் தெளிவுபடுத்துகின்ற தூதரும் அவரிடம் வரும் வரை அவர்களுக்கும் அவர்களின் மூதாஜருக்கும் வாழ்க்கை வசதியில் நான் வழங்கினேன். இந்த மக்களுக்கு இந்த சத்தியம் இடைப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் ரசூல் நபிகள் வந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் இடைப்பட்ட காலம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அப்புறம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இப்படி ஒரு சில நபிமார்கள் இடையிலே சில கேட்பதுக்கு இருக்கும், இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற வரைக்கும். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு மேலே கேப் இருக்கிறது. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தேவையான எல்லா வகையான வாழ்வாதாரங்களையும் அல்லாஹ் தஆலா வழங்கி கொண்டே இருந்தான், இந்த ஹக்கு அவர்களை வந்து சேர்கின்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வலம்மா ஜாவுல் ஹக்கு காலு ஹாதா சிஹ்ரும் வ இன்னா பிஹி காஃபிரூன். அல்லாஹ் தஆலா எந்த சமுதாய மக்களுக்கு இறுதி வரைக்கும் வாழ்வாதாரம் வழங்கி கொண்டிருந்தானோ அவருடைய சந்ததிகளுடைய மக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்து வருகிறார்கள். அப்போ இந்த சத்திய வேதம் அவர்களிடம் வந்தபோது இது சூனியமாகும், இது நிச்சயமாக நாங்கள் மறுக்கக்கூடியவர்களாக ஆகும் என்று அவர் கூறினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சத்தியத்தை மறுத்து வாழ்ந்து கொண்ட அந்த மக்களுக்கு அவனிடமிருந்து எல்லா வகையான வாழ்வாதாரம் வழங்கி கொண்டே தான் இருந்தான். ஆனால் அவங்க வழிகாட்டிலே தான் இருந்துட்டு இருந்தாங்க. இறுதியில் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அந்த வழித்தோட்டை சேர்ந்தவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டு அவர்கள் மூலியமாக இந்த சத்திய வேதம் அவர்களுக்கு சொல்லித்தரப்படுகிற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த நேர்வழி பெறுவதற்கு பகரமாக இதெல்லாம் சூனியம், இதை நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அவங்க மூதியார்கள் இந்த வழிகளான போக்குடைய இருந்தது காரணமாகவும் சிலை வணக்கத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வழிகிட்டதுனாலையும் அது அவர்கள் இலகுவாக இருக்கிற காரணத்தினால அதை மட்டுமே அவர்கள் எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ஒரு காலகட்டத்தை எதிர்பார்த்திருந்தாங்க.
நபிசுல்லா செல்லம் அவங்க மூலியமாக நமக்கு நல்ல வழிகாட்டுதல், நல்ல இறைவனுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கூட அவர்களுடன் சிலரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதராக வருவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தொடர்ந்து தௌராத்திலேயும் ஜபூரிலேயும் இன்ஜீலிலேயும் சொல்லிட்டு வந்தான். அதனால அந்த யூதர்கள் இறுதி நபியை ரொம்பவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்து கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி பிரச்சாரத்தை ஆரம்பித்து இறுதியிலே மக்காவிலே அவருடைய பிரச்சாரம் முழுமையுடைய நிலையில வெற்றி பெறாத நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் சென்றாங்க. அங்கதான் அதிகமான யூதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை எதிர்பார்த்து அவர்கள் சந்திக்கிறாங்க, பார்க்கிறாங்க. அவருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் எல்லா வகையான அங்கு அடையாளங்களோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை கண்டு உறுதிப்படுத்தின பிறகும் கூட அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய நபியாக வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. அந்த காலகட்டத்தில் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த பனு குரைலா, பனு நதீர், பனு கைனுகா போன்ற குலத்தில் பனு நதீர் என்ற குலம் நினைக்கிறேன். அதனுடைய அக்தர் சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகளை கூட திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் முழுமையாக இருந்து அவர்களை பற்றி எல்லாம் தெரிந்து வந்து கூட இவர் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நபி, ஆனாலும் இவரை நாம் பின்பற்றப் போவதில்லை. காரணம் என்ன? இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய பரம்பரையிலே வரவில்லை, பனீ இஸ்ராயீலுடைய சந்ததியில் வரவில்லை என்ற காரணத்தினால அவங்க புறக்கணிச்சாங்க. அதே மாதிரி தான் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த குறைசி உலகத்து மக்களும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்டு தங்கள் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த அரபு சமுதாயத்தில் செல்வங்களோடும் செல்வாக்கோடும் அதிகாரத்திலும் இருந்த சில தலைவர்களுக்கு கிடைக்காமல் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைத்ததுனால அதனை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். இதெல்லாம் வருகிறது. அல்லாஹ் கேட்கலாம், காலு லவ்லா நுஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அதீம். இந்த குர்ஆன், எந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த மனித சமுதாயத்துக்கு வழங்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவால் மக்களுக்கு அதனை போதித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த மக்கள் சொல்றாங்க, இந்த குர்ஆன் இவ்விரு ஊர்களில் உள்ள ஒரு பெரிய மனிதருக்கு அருளப்பட்டிருக்க வேண்டாமா என்று அவர்கள் கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு புனிதமான கண்ணியமான கோத்திரத்தில் தான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் குர்ஆனை வழங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தொன்று தொட்டு அவர்களை பாதுகாத்து வந்திருக்கிறான். பல்வேறு சூழ்நிலைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவர் இறுதியில் அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சூழ்நிலைகளை மாற்றி மாற்றி பாதுகாத்து கொண்டு இறுதியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தன்னுடைய முழு பாதுகாப்பில் முழு பொறுப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து அவருடைய சிறுபிராயத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து பாதுகாத்து அவருடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி எல்லாம் செஞ்சு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வே உருவாக்குனது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தன்னுடைய பிரத்யேகமான கவனத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்கி அவர்களுக்கு இந்த குர்ஆன் எல்லாம் வழங்கியிருக்கிறான். ஆனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் இந்த குஃபார்கள், இந்த முஷ்ரிக்கீன்கள் நல்ல அபிப்பிராயம் வைத்திருந்தாங்க. அல்-அமீன் அஸ்-சாதிக் என்று இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் நபியாக தன்னை பிரகடனப்படுத்துவதற்கு முன்னாலேயே அவருக்கு அந்த ஒரு அடைமொழி இருந்தது. ஒரு வாய்மையாளர், தூய்மையாளர், உண்மையாளர் சொல்லி அந்த மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. தங்களுடைய பொருட்களையும் கூட கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் கொடுத்து பாதுகாக்க செய்வாங்க. அப்படின்லாம் அந்த மக்கள் போட்டு கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சில குறிப்பிட்ட தலைவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த கரியத்தைன் 2 ஊர் என்பது என்னன்னா, ஒன்று மக்காங்கிற ஒரு ஊரும் இன்னொன்று தாயிஃப்ங்கிற ஊர். இந்த 2 ஊர் தான் அந்த நேரத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த 2 ஊரில் தான் செல்வாக்கு மிக்க செல்வந்தர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய அறிவுஜீவி சொல்லக்கூடிய விவரமான மக்கள் அந்த ஊரில் தான் அந்த 2 ஊரில் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த 2 ஊரில் இருக்கக்கூடிய பாரம்பரியம் வரக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்க கூடாதா? இருந்து போய் இந்த முகமது தான் இறக்கப்பட்டிருக்கணுமா? இவர் வசதி வாய்ப்பு இல்லாத கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. சூரா பற்றி அவங்க ஏகப்படுத்தினாங்க. அதான் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக்க, நபியே உம்முடைய ரப்புடைய ரஹமத்தை அருள்வளங்களை எல்லாம் அவர்கள் பங்கு போட்டு வழங்குகிறார்களா? அல்ல நாம பங்கு போட்டு வழங்குறோமா? அல்லாஹ்வுடைய அருளை பங்கு போடுவது இவங்க யார்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை, தன்னுடைய ரஹமத்தை, தன்னுடைய பரக்கத்தை யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இவங்க யார்? அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி சொல்றது இவங்க யாரு என்ன கேட்கறான். ஏன்னு சொன்னா, நஹ்னு கஸம்னா பைனகும் மஈஷத்து ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத்தின் லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுக்ரிஜன் வ ரஹ்மத்து ரப்பிக கைருல் மா யஜ்மஊன்.
நாம் தான் இந்த மக்களுக்குடைய இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை நாம் தான் பங்கு போட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம். நாம் தான் அவர்களில் சிலரை விட உயர்வாக ஆக்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா என்ன அவர்கள் தான் உங்களுடைய இறைவனின் அருளை பங்கிடுகிறார்களா? இவ்வுலக வாழ்க்கையில் அவர்கள் பிழைப்பை, அவர்களுடைய வாழ்வாதாரங்களை அவர்களை நாமே பங்கிடுகிறோம். அவர்கள் சிலரை மற்ற சிலர் தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகவே அவர்களில் சிலரை மற்ற சிலருக்கு மேல் தகுதி உயர்வாக்கி இருக்கிறோம். அவர்கள் திரட்டு வைத்து இருப்பதை விட உங்களுடைய இறைவனம் இருக்கிறார்களே மிக மேலானது. அப்போ மக்களில் சிலரை காட்டிலும் உயர்வானவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் படிப்பாளிகளாகவும் மேலானவர்களாகவும் செல்வர்களாகவும் ஆக்கி வைத்திருக்கிறதெல்லாம் இந்த உலகத்தினுடைய நிர்வாகம் சீராக செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் எல்லாம் முழுமையாக நாமே வழங்கி கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பிரித்து பங்கிட்டு கொடுக்கிற விஷயத்துல இவங்க யார் அல்லாஹ் உத்தரவு போடுறதுக்கு? இவர்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தானே பங்கிட்டு கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. மனித சமுதாயத்தை பார்க்கிறோமா இல்லையா? மக்கள்ல பல மாதிரியான சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அதாவது படித்தவர்கள், படிக்காதவர்கள், இருந்தவர்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த உலகம் சீராக இயங்க இருக்காங்க. எல்லாமே செல்வதற்காக இருந்து விட்டால் சில பாரதூரமான வேலையை செய்வதற்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. சிலரை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா உலகம் சீராக இயங்க வேண்டும், மக்கள் சமுதாயங்களாகவும் சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் வாழ வேண்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டு நடந்துட்டு இருக்கு. இது அல்லாஹ் தஆலா தான் நினைத்தவர்களுக்கு, தான் விரும்பியவர்களுக்கு அதிகமாக செல்வங்களை வழங்குகிறான். தான் நாடியவர்கள் சேர்த்து குறைத்து வழங்குகிறான். தான் நாடியவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அமர வைக்கிறான். தான் நாடியவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து கீழே இறக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் அதை கேவலப்படுத்துகிறான். குலில்லாஹு மாலிக்கல் முல்கி து'த்தில் முல்க மன் தஷா வ தன்ஸில் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் சொல்லி குர்ஆனில் வருது இல்லையா? அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களை எல்லாம் செய்யறான், பதவியில அமர வைக்கிறான், அதிகாரத்தில் அமர வைக்கிறான், செல்வந்தர்களாக ஆக்குகிறான், கண்ணியப்படுத்துகிறான், இழிவுபடுத்துகிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்புறம் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா பேசுறான், சில பேருக்கு அதிகமான செல்வங்களை கொடுத்து சோதிக்கிறார், சில பேருக்கு குறைவான செல்வங்களை கொடுத்து சோதிக்கிறார். சோதனை தான். அல்லாஹ் தஆலா வாரி வழங்கி இருப்பதும் குறைவாக கொடுப்பதும் எல்லாமே அவர்கள் சோதிப்பதற்கு அவனைத்தான். செல்வந்த நிலையில் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி எப்படி என்ன கண்ணோட்டத்தில் இருக்கிறார்கள், செல்வம் குறைந்திருக்கிற நிலையில் அல்லாஹ் பற்றி அவருடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கிறது எல்லாம் அறிந்து கொள்வதற்காக நல்லா ஜெயிச்சாங்க சோதிப்பதற்காக கொடுத்துக்கிறான். ஒரு நம்மளு ஒன்றுக்கும் விஷயங்கள் ஹோஃபிகள் ஜூவை நக்சுமில் அம்பால் அன்புத்தி வருஷம் எல்லாம் கொடுத்துருவாங்க. அம்பாலின் சிறந்த முப்பத்தர் ஆரம்பு ஒரு ஆமு அம்பாலின் சிறந்த முப்பத்தர் ஆரம்பு فنعمه ويقول بي أكرما وما إذا ابتلاه فقدر عليه رزقه ويقول بي أهانا சொல்லி பதில் வருதா இல்லையா? எல்லாம் அல்லாஹ் தஆலா மக்களுடைய சூழ்நிலையை சோதிப்பதற்காக கொடுத்துருக்கான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் இந்த மனிதர்களுடைய உலகியல் வாழ்வில் ஹயாத்து துன்யா அந்த உலக வாழ்க்கையில அவர்களுடைய மஐஷத், அவருடைய வாழ்வாதாரங்களை, வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்களை, வாழ்வுக்கு தேவையான உணவுகள் போன்ற அத்தனையுமே அல்லாஹ் தஆலா பங்கிட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் யார் அல்லாஹ்வுக்கு கட்டளையிடுவதற்கு? அல்லாஹ் தஆலா இந்த 2 நகரங்கள் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த நபித்துவத்தை கொடுத்துருக்க கூடாதா சொல்லி கேட்கிறாங்களே, இவங்க யார் கொடுத்துருக்கோம் கேட்கறாங்க. இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது சொல்லிட்டு ஒரு ரஹமத்து ரப்பிக கைரு மிம்மா யஜ்மஊன், நபியே இந்த மக்கள் என்ன செல்வங்களையும் என்ன அதிகாரங்களையும் திரட்டி வைத்திருக்கிறார்களோ அதை விட உங்களுடைய இறைவனும் இருக்கிற அருளே மேலானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்றோம். இப்போ இங்கே பாருங்க, என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு சொன்னா, அவங்க தான் நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்தார்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அவர்கள் தான் தலைவராகவும் முன்மாதிரியாக இருந்தார்கள். வைதுபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபாத்தமஹுன்ன கால இன்னி ஜாஅலுக லின்னாஸி இமாமா சொல்லலாம். நம்ம பல்வேறுபட்ட சோதனைகள் மூலியமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதித்தோம். நாம் சோதித்த அத்தனை சோதனைகளும் அவர் வெற்றி பெற்றார், முழுமையாக நிறைவேற்றி கொடுத்தார். ஆகவே அவரை நம்ம செஞ்சிட்டோம், உலக சமுதாய மக்கள் அனைவருக்கும் அவரை நம் தலைவராக ஆக்கிட்டோம்னு நான் சொல்றோம். இன்னொரு வசனத்தில் சொன்னால் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக குதுவத்துன் ஹஸனா உஸ்வத்துன் ஹஸனாவாக அல்லாஹ் ஆக்கியிருப்பதாக சொல்றான். ஆக அல்லாஹ்வுடைய சிறந்த அடியாராகவும் நேசுரமாக இருந்த இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய குறிப்புகள் இந்த வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான வழியில் நின்ற முன்னோடியாக இருக்கிறார்கள். இந்த தௌஹீதுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய அச்சாணியாக ஏகத்துவ பிரச்சாரத்தை உலகத்திலே முதலாவதாக பதித்து வைத்தவராக இருக்கிறார்கள். மிக துணிச்சலோடு அரசர்களையோடு எதிர்த்து அரசரோடு வாக்குவாதம் செய்து இந்த ஏகத்துவத்தை அவர்கள் பறைசாற்றியிருக்கிறார்கள், நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவக்கி ஆரம்பித்து வைத்த அந்த பணியைத்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அனைத்து நபிமார்களுக்கும் தந்தையாக இருக்கிறார்கள். குறைசு குடும்பத்தினுடைய தொடர்ச்சியும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முடிகிறது. குறைசு குலத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஹாஷிமிகள் இருக்கிறார்கள், மஹ்சூமிகள் இருக்கிறார்கள், உமையாக்கள் இருக்கிறார்கள். இப்படி பல மாதிரியான கோத்திரங்கள் வந்து அந்த குறைசி என்கிற அந்த பெரிய அந்த குலத்தில் இருக்கிறது. அந்த குறைசி குலம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று முடிவடைகிறது. அப்போ குறைசி குலத்தினுடைய அச்சாரியாகவும் ஆணிவராகவும் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னாக்கா, சிலைகளை வணங்கி கொண்டிருந்த தன்னுடைய தந்தையையும் அதே மாதிரி அவருடைய சமுதாயத்தை விட்டு அவர்கள் விலகி கொண்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இப்போ முதல் 2 வசனங்கள்ல 26, 27 என்ற 2 வசனங்கள்ல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் தந்தையிடமும் சமூகத்தாரிடமும் நீங்கள் வழிபடுகின்ற அனைத்தை விட்டும் நான் விலகிவிட்டேன், அதோட என்னை படைத்த இறைவனை தவிர நிச்சயமாக அவன் எனக்கு விரைவு நல்வழி காட்டுவான் என்று கூறி விலகிவிட்ட அந்த செய்தி நீங்க நினைவு கூர்ந்து பாருங்கன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நீங்கள் அனைவருமே அகிலமிடத்தில் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனை அல்லாஹ் மட்டுமே வழங்கி விடவிட வேண்டும் என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த செய்தியை அந்த இஸ்லாத்தினுடைய இந்த தாரக மந்திரத்தை அவர்கள் சொன்னாங்கன்னா, தனக்கு பின்னால் வரக்கூடிய வழித்தோன்றர்களும் அதிலே நிலைத்து நிற்க வேண்டுவதற்காக அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த உறுதிமொழியே தன் வழித்தோன்றலிலும் தன்னுடைய வழித்தோன்றல் தனக்கு பின்னால் அனைத்து மக்களும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்துச்சு. அதனால யாரெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வந்து நேர்வழி சேர்க்க விரும்புகிறார்களோ அவர்கள்லாம் இந்த உறுதிமொழியை ஏற்றவர்களாக இருப்பார்கள், நபி இப்ராஹிம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதனால தான் இந்த திருக்குர்ஆனுக்கு விரிவுரை விடக்கூடிய அனைத்து அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜாஹித், லஹாத், கதாதா, சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் ஸைத் பின் அஸ்லம் போன்ற அத்தனை பேருமே வந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த இஸ்லாத்தினுடைய இந்த உறுதிமொழியை தான் குறிக்கிறது. இந்த உறுதிமொழியை ஏற்போர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஏகத்துவ சிந்தனையை, இந்த கருத்தை ஆழமாக இந்த பூமியிலே பதித்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த பணியை அவர்கள் செய்ய முற்பட்டதற்காக வேண்டி மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் ஆனார்கள். தங்கள் சொந்த தந்தையை விட்டு அவர் விலகி சூழல் ஏற்பட்டது. தங்கள் சொந்த சமுதாயத்தை விட்டு, சொந்த ஊரை விட்டு அவர்கள் விலகி முஹாஜிராக ஹிஜ்ரத் செஞ்சு அவர்கள் வேற ஊருக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த தவறான இந்த சிலை வணக்க வழிபாடு கொள்கையில இருந்த அந்த அரசனுடைய தண்டனைக்கு இவர்கள் ஆளாக நெருப்பு கொண்டு தூக்கி போட்டாங்க. அவங்கள அல்லாஹ்வுடைய ஆற்றலால் அந்த நெருப்பு கொண்டு அவர்களுக்கு வந்து குளிர்ந்த பூஞ்சோலியாக மாறியது. அப்படி யானாரு பூண்டி பதில் சொல்லாமா நான் இப்ராஹிம் சொன்னா, அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அரசவையில் கூப்பிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க. அரசவையில் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை அவர்கள் ஓங்கி முழங்குகிறார்கள். அவருடைய கோயில்களில் இருந்த அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து விடுகிறார்கள். பெரிய சிலைகளை உடைக்கப்பட்ட அந்த செம்மட்டியை அதை மாட்டி வச்சிருக்கிறார்கள். கூப்பிட்டு விசாரிக்கிற பொழுது என்னையும் கேட்குறீங்க, அது யாருடைய கையிலே யாருடைய கழுத்திலே அந்த ஆயுதம் இருக்கிறது, அதை கூப்பிட்டு கேளுங்க, அது சொல்லும் அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அப்படியே விக்கி தலைகுடிஞ்சு போயிடுறாங்க. எங்களுடைய தெய்வங்கள்லாம் பேசாத உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் பேச தெரியாத, பேச முடியாத, நடக்க முடியாத, நிற்க முடியாத, குனிய முடியாத, எந்த வேலையை தானாக செய்து கொள்ள முடியாத இந்த கற்களையா நீங்கள் வந்து கடல் வச்சு வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மண்டையில் அடிச்ச மாதிரி கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் திரையில் போன அந்த சமுதாயம் அரசு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனை அல்லாஹ்தால மாற்றலாம். யானாரும் பூண்டி பரதன் சலாமன் இப்ராஹிம். நெருப்பு தன்மைங்க, நெருப்பு வந்து மக்களை எரிச்சோம். அந்த எரிக்கிற தன்மை கொண்ட நெருப்பை எல்லாம் உத்தரவு போடுறான். நீ இப்ராஹிமுக்கு எரிச்சல் குளிர்ந்த பூஞ்சோலையாக மாறிவிட எல்லாம் உத்தரவு போடுறான், மாறி போயிடுச்சு. இப்படிலாம் பல தண்டனைகளுக்கு, பல சிரமங்களுக்கு, பல கஷ்டங்களுக்கு ஆளானாங்க. தான் எதிர்ப்புத்தலா இப்ராஹிம் ரப்பூஹு பிகலிமாத்தி, பல்வேறு வகையான சோதனை கொடுத்து அல்லாஹ் தஆலா வந்து இப்ராஹிம் அவர்கள் சோதித்தான். அத்தனை சோதனை அவர்கள் பரிபூர்ணமாக முழுமையாக நிறைவேற்றினார்கள். காலை இன்னி ஜாயிரக்குள் நாசிமாம். ஆகவே இப்ராஹிம் உண்மை நாம் வந்து முழு மனித சமுதாயத்துக்கும் தலைவராக ஆக்கிறோம். அதனால தான் செய்தாங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து தங்களுடைய தலைவர் சொல்லுவாங்க. காலத்தில் யஹூது நஸாரா, குர்ஆன்ல சொன்னால யஹூதுகள் நஸாராக்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எங்க பார்க்க சொல்லுவாங்க, யஹூதுக்கு சொல்லுவாங்க அவன் எங்க பார்க்க செஞ்சு சொல்லிட்டு,
நசாராக சொல்லுவாங்க இப்ராஹிம் எங்க சேர்ந்தவர்கள் எங்க மக்கள் சேர்ந்து சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்கறாங்கன்னா அறிவில்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட? உங்களுடைய யூத கிறிஸ்துவம் எல்லாமே வந்து இப்ராஹிம் பின்னால் தானே வந்துச்சு, உங்களுக்கு முன்னாலே அவர் போயிட்டார். அப்ப அவர் எப்படி சொந்தம் பண்ண முடியும்? மாறாக இப்ராஹிம் வந்து மில்லத் ஹனீஃப், அல்லாஹ்வுக்காக வேண்டி பரிபூர்ணமான ஒரு அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்தார். அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு கொண்டிருந்தார் அவர். ஆகவே அந்த அந்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே முழுமையாக கட்டுப்படக்கூடிய சமுதாயமா இன்னைக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இப்ராஹிம் சொந்தம் கொண்டாட முடியும் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதை வந்து முஸ்லீம்களுக்கு அதை உறுத்தாங்க. அப்போ இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க, இந்த கலிமாவை இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் சொல்லி ஆணித்தரமான முறையிலே அரசர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தன் குடும்பத்தாருக்கும் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள முன் வராம தங்கள் மூதாதையருடைய பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வாழ்ந்த காரணத்தினால அவங்களை விட்டு நான் விலகி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு விலகி போறாங்க. அது அப்படி போகிற பொழுது இந்த தாரக மந்திரத்திலே இந்த லாயிலா இல்லைங்கிற இந்த கலிமா தான் நிலைத்து நிற்க வேண்டும். யார் இதிலே நிலைத்து நிற்கிறார்களோ, யார் இதனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருள் புரிவராக இருக்க முடியும் சொல்லி தன்னுடைய முழு வழித்தொண்டர்களுக்கும் இதுவே ஒரு செய்தியாக அவர்கள் விட்டுச்சிருக்கிறார்கள். அது பாருங்க எப்படி பிரதிபலிக்கிறது பாருங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து நபி இல்லையா, அவங்களுடைய மகன்கள்ல வந்து 2 பேர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில், அவங்க 2 பேரும் நபி. அதே மாதிரி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபியா, அவங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபியாக, 4 தலைமுறைகளும் நபியாக வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறப்பு இப்ராஹிம் அவங்களுக்கு இருக்கிறது. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த பிரச்சாரம் மக்காவில் வாழக்கூடிய குறைசி கொடுத்தவர்களுக்கும் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த செய்தியை இறுதி தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை நபியாக ஆக்கி அவர்களுக்கு இந்த குர்ஆனை வழங்க வேண்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஷானத்தாலா நபி அவர்களை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து காப்பாற்றிட்டு வர்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 பிள்ளைகள், ஒன்று வந்து இஸ்ஹாக், இன்னொன்று வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரை வந்து பனி இஸ்ராயில் சொல்லுவாங்க. அவங்களுடைய பரம்பரை வந்தவங்கள பனி இஸ்ராயில். ஏன்னா அதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளை, அவங்களுக்கு இஸ்ராயில் ஒரு பேர் இருக்குது. இஸ்ராயல்னா அந்த மொழியில் அல்லாஹ்வின் அடிமை அர்த்தம். அவங்களுடைய பிச்சர்கள்லாம் பனி இஸ்ராயல்வாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரையில் வந்தாலே பனி இஸ்மாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரையில் வந்து ஒரே ஒரு நபி தான், அது ஒரு ஸல்லல்லாஹு. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் நாட்டப்படி அல்லாஹ்வுக்கு ஆடி பலி கொடுக்கப்படக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதித்த சோதனையில ஒன்று அவர்களுடைய பிள்ளையாக நீண்ட காலத்துக்கு அப்புறம் தவங்கடந்து கிடைத்த ஒரு பிள்ளை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களே அல்லாஹ்வுக்கு அடுத்து பலியிட வேண்டும் சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு கனவுல காட்டுறான். அதுக்கு தயாராகிறாங்க. அடுத்து பலியிடுவதற்காண்டி மினாங்கிற இடத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த பிள்ளை கூட நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையிடும் அதை நிறைவேற்றுங்கள், நான் அமைதியாக பொறுமையாக இருப்பேன் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடிய அளவுக்கு ஆளான அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி அல்லாஹ் கொண்டு வராங்க. ஏன்? அவருடைய பரம்பரையில் தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேண்டி இருக்கிறது. அவர்கள் அங்கேயே அவருடைய கதையை முடித்து விட்டு சொன்னால் பிறகு எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர முடியும்? அங்கிருந்து காப்பாற்றலாம். அப்படியே பரம்பரையாக வந்து இறுதியில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அப்துல் முத்தலிப் இல்லையா, அப்துல் முத்தலிப் வந்து காபாவுடைய பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அந்த அப்துல் முத்தலிபுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. முதல்ல 2-3 பிள்ளைகள் இருக்கிற பொழுது அவங்க காபத்துல்லாவை நிர்வகிக்கிற பொழுது சில நாம தான் மூடப்பட்டிருந்த சொத்துக்களை திறந்து தோண்டி எடுத்து கடவுள் நல்லா வடிவத்துக்கு செய்கிறாங்க. அப்போ அவங்க நேர்ச்சி பண்ணுறாங்க, எனக்கு 10 பிள்ளைகள் கிடைக்கிறதுச்சுன்னா அந்த 10 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை நான் இதேவா உனக்கு நான் என்ன செஞ்சு அறுத்து படிடுறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 10 ஆண் பிள்ளைகள் வருது. 10ஆவது வருகிற பிள்ளை வந்து அது அப்துல்லாங்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாப்பனார் வர்றாங்க. அவரை அறுத்து படிடுங்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அது தயாராகிறாங்க. பிறகு பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு கடைசியில் அவர் விடுவிக்கப்பட்டார். அவர் ஆமினாங்கிற ஒரு பெண்மணி, மதீனாவை சேர்ந்த ஆமினாங்கிற பெண்மணி திருமணம் முடித்து அவர்களுக்கு உண்டான ஸல்லல்லாஹு. அப்போ அல்லாஹ் தஆலா எங்கிருந்து காப்பாற்றி வர்றாங்க பாருங்க. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஆக்க வேண்டும், அவர்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்து மக்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் எந்த தூதரும் வரமாட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த வேதம் வராது அப்படிங்கிறது அல்லாஹ் நாட்டம் வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் வழங்கப்பட்டு இந்த குறைசி மக்களுக்கு அவர்கள் வந்து முதலாவதாக பிரச்சாரம் செய்கிற பொழுது அவங்க சொல்றாங்க, இருந்து இந்த குர்ஆனுக்கு முகமது தான் கொடுத்துருக்கணுமா? இந்த ஊரில் இருக்கக்கூடிய 2 ஊரில் இருக்கக்கூடிய யாராவது சிறந்தவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு, இந்த 2 ஊர்களுடைய செல்வந்தர்களுக்கு இதை கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுக்காக செய்றாங்க. வந்து விளக்கு கட்டளை போடுறாங்க. அதுதான் அந்த கேட்கறாங்க, என்ன இவங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வந்து பங்கிட்டு இருக்கவங்க யார்? இவருடைய வாழ்வாதாரம் நான் தானே பங்கு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த குர்ஆன்ல கேட்கறாங்க. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து அவருடைய பரம்பரையில் வந்தவங்க தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் என்ன செய்யறாங்க, கொண்டு போய்
அவர் அழகான பிள்ளையாக இருந்தார், தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தார். அவர் கூட பிற சகோதரர்களை கொண்டு போய் கிணத்துல போட்டிருந்தாங்க. கடைசியில் ஒரு வியாபாரம் போட்டு அவர் வாங்கிட்டு போயிருந்து அவர் ஈஜிப்டில் போயிடுறாரு. அங்கே ஒரு அமீருடைய வீட்டில் இருக்கிறாரு. அமீர் வீட்டில் அவருக்கு பல ஆபத்தில் ஏற்படுது. கடைசியில் அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு இல்லையா. அப்படி ஜெயிலுக்கு போனவர் அங்கு இருந்து கொண்டு செய்றாங்க, பிரச்சாரம் செய்கிறாரு. என்ன பிரச்சாரம் செய்கிறாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பிரச்சாரம் செஞ்சாங்களோ அந்த பிரச்சாரத்தை செய்கிறாங்க. சொல்றாங்க, قال لا يأتيكما طعام ترزقانه إلا نبأتكما بتأويله قبل أن يأتيكما ذلكما مما علمني ربي إني تركت ملة قوم لا يؤمنون بالله وهم بالآخرة هم كافرون. ஏன்னா அதை வந்து சிறையில் இருக்கிற பொழுது 2 பேரும் அவர் கணக்கு விளக்கு கேட்டாங்க. அந்த விளக்கத்துக்கு சொல்றது அவங்க விளக்கம் சொல்றதுக்காக சொல்றாங்கன்னா ஈசுவரன் சொல்றாங்க, இங்கு உங்கள் இருவருக்கும் வழங்கப்படும் உணவு உங்களிடம் வருவதற்கு முன்பே இக்கடவின் விளக்கத்தை உங்களுக்கு நான் அறிவித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ள அறிவுகளில் இதுவும் ஒன்றாகும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் மறுமையை ஏற்காமல் வாழ்கின்ற சமூகத்தாரின் வழிமுறையை திண்ணமாக நான் விட்டுவிட்டேன். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவர்கள் வந்து அவருடைய தகப்பனார் அவர் சமுதாயத்தாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இறைவனை விடுத்து சிறை விளக்கை வாங்கிட்டு வந்து அதை விட்டு விட்டேன்னு சொல்லி இந்த குர்ஆன் சொல்றாரு இல்லையா. நான் விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இது காலை இப்ராஹிம் நபி கோமி இன்னி இப்ராஹிம் மாத்தாமதூன். ஏன்னா இப்ராஹிம் தம் தந்தையிடமும் தம் சமூகத்தாரிடம் நீங்கள் வழிபடுகின்ற விட்டு நான் நிச்சயமாக விலகிவேன் என்று கூறியது மாதிரி அவங்க சொன்னாங்க, நான் எங்கள் சமுதாயம் இப்படி எதிர்த்துட்டு இருந்துச்சு, நான் வந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. ஒத்தபாத்து எப்படி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த சிறையில் இருக்கக்கூடிய சக சிறைவாசிகளுக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்றாங்க பாருங்க. ஒத்தபாத்து மில்லத் ஆபாயி இப்ராஹிம் இஸ்ஹாக் வ யாக்கூப் மா கான அன் முஷ்ரிக பில்லாஹி மின் ஷைஇன் ذلك من فضل الله علينا وعلى الناس ولكن اكثر الناس لا يشكرون. என்னுடைய மூதாதையரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் வழிமுறையை நான் பின்பற்றுகிறேன். அல்லாஹ்வுடன் எதனையும் இணையாக்குவது எங்களுடைய பணி அல்ல. உண்மையிலேயே அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் நாம் அடிமைகள் அல்லர் எனும் இந்நிலையை நம்மீதும் மனிதகுலம் அனைத்தின் மீதும் அல்லாஹ் பொழிந்துள்ள ஒரு அற்பேராகும். ஆயினும் மக்களில் பெரும்பாலானோர் இதற்கு நன்றி செலுத்துவதில்லை. முதலில் சொன்னாங்க, இப்ராஹிம் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் சமுதாய மக்கள் வந்து இந்த மாதிரியான வழியான போக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க, இறைவன் அல்லாத மற்றவர்களுக்கு வணக்கம் வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்கள் அதை விட்டு விலகிட்டோம். எங்களுடைய மூதாதையரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் எந்த மார்க்கத்தில் இருந்தாங்களோ அந்த மார்க்கத்துக்கு தான் நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏகத்தை விட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் மட்டுமே வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சிறையில் இருந்து கொண்டு எப்படிப்பட்ட இடம் பாருங்க, சிறையில் இருந்து கொண்டும் கூட ஏக இறைவனை பற்றி பிரச்சாரத்தை அவர் செய்கிறார்கள். அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜஅலஹா கலிமத்தன் பாக்கியத்தன் ஃபீ அக்பிஹி லஅல்லஹும் யர்ஜூன். அல்லாஹ் என்ன சொல்றான், இதையே தம் வழித்தோடர்களில் நிலைத்து நிற்கும் வாக்காக அவர் ஆக்கினார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவையே இந்த வார்த்தையை தன்னுடைய வழித்தோடர்கள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அவர் ஆக்கிவிட்டு சொல்லியிருக்கிறார். அப்ப அப்படியே சொன்னாங்க, அந்த வார்த்தையை அவருடைய பேரப்பிள்ளையா இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூலம் எடுத்து அதை பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மா தஅபுதுன மின் தூனி இல்லா அஸ்மான் சம்மைதுமுஹா அன்தும் ஆபாக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான் இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் அமர அல்லா தஅபுது இல்லா இய்யா ذلك தீனுல் கய்யிம் வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா. ஏன்னா அவருடைய தொடர்ந்த பிரச்சாரத்தை சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க வந்து என்ன சொல்றோம், எங்களுடைய மூதாதையரான இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் இவரெல்லாம் எந்த இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, எந்த மார்க்கத்தில் இருக்கிறாரோ அதெல்லாம் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் சமுதாய மக்கள் அப்படி இல்லை, அவங்கெல்லாம் வந்து வெளியேற்றலையும் தவறான வழிபாட்டிலையும் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே நீங்க வந்து எந்த கடவுள்களை எந்த தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறீங்களோ அவைகள் எல்லாம் வந்து நீங்களா ஏற்படுத்திக் கொண்ட சில பெயர்கள் தான். நீங்க பார்க்கலாமா இல்லையா, வந்து பாலித்திஸ்ட், அதாவது பல தெய்வ கொள்கை உடையவர்கள் வந்து தங்களுடைய வழிபாட்டின் இடங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தெய்வங்களை வச்சிருப்பாங்க, பல பேர்கள் அதுக்கு இருக்கும். மா தஅபுதுன மின் தூனி, அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் எவற்றெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவற்றுக்கெல்லாம் ஒரு பேரை வச்சிருக்கீங்க. இல்ல அஸ்மாவும் சம்மைதுமுஹா அன்தும் ஆபாக்கும், அந்த பேர்கள் எல்லாம் நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் சுட்டிக்கொண்ட பேர்களாக தவிர இதுக்கு அல்லாஹ் தஆலா செய்யற இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆயத்தையோ ஒரு வசனத்தை இறக்கலாம் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இதுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கல. இந்த மாதிரியான பேர்கள் உள்ளவர்களாம் உங்களுடைய கடவுள்கள் உங்களுடைய இறைவர்கள் நீங்க ஏற்று வழக்க வழிபாடு செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. புரியுதுங்களா? இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அனைத்து அதிகாரங்களும் அனைத்து சட்டத்திட்டங்களை ஏற்றுகின்ற
அந்த மக்கள் மீது திணிக்கின்ற அனைத்து அதிகாரமும் அல்லாஹ் மட்டுமே இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் முழுவதும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அமர அல்லாஹ் தாமோ இல்லா, அவனை தவிர வேறு யாரையுமே வணங்கக்கூடாது என்று அவன் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறான். அதாலுக்கு தேவர்கள் கையும், இதுதான் நிலையான உறுதியான மார்க்கம். உலாக்கின் அக்சர் நாசில் ஆரம்பம், அதிகமான மக்கள் இதை புரிந்து கொண்டு வருகிற செய்தியை அதை யூஸ் சொன்னாங்க. சிறைச்சாலைகளுக்கு பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் என்ன சொல்றான், ஒமை யர்கபு மில்லத் இப்ராஹிம இல்லா மன் ஸஃபிய நஃப்ஸஹு வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன். இப்பொழுது இப்ராஹிமின் வழிமுறையை யார் புறக்கணிப்பார்? தன்னைத்தானே எவன் மூடனாக்கி கொண்டானோ அவனை தவிர இவர் எவனும் என்ன செய்ய மாட்டான். இப்ராஹிம் அவர்கள் போதித்த அந்த மார்க்கத்தை, அந்த இறைவனை புறக்கணிக்க மாட்டாங்க. இப்ராஹிமையோ நாம் சின்னமாக இவ்வுலகில் எமது பணிக்காக தேர்ந்தெடுத்தோம். இன்னும் நிச்சயமாக மறு உலகில் அவர் நல்லடியார்கள் ஒருவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்காக வேண்டி இப்ராஹிமை நாம் நம்முடைய தூதராக நாம் ஆக்கிட்டோம்னு சொல்றோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை வடித்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு பூசாரி குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவரை தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரம் செய்வதற்கு பொருத்தமானவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அதை அவர் செய்தார்கள். அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல அந்த குறைஷிகளுடைய குடும்பத்திலிருந்து காமத்துல்லா நிறைவேற்றிக் இருந்து கொண்டே அவர்கள் இணை கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் ஸல்லல்லாஹு இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய தூதராக ஆக்கி அவருக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கி மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கி சொல்றாங்க. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த காலலஹு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ் தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி நீ முற்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக ஆய்விடு என்று அல்லாஹ் சொன்ன உடனே கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அதுக்கு சொன்னாரு அகிலமனத்தின் அதிபதிக்கு நான் கீழ்ப்படுத்தி விட்டேன், அகிலமனத்தின் அதிபதியான அல்லாஹ்வுக்கு நான் கீழ்ப்படிந்து முஸ்லீமாக ஆகிவிட்டேன் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் எதுவும் கேட்கல. அங்க என்ன செஞ்ச சைத்தான் கேட்டான், ஏப்பா நீ ஆதம் சஜா செய்து கேட்ட உடனே அதை எப்படி செய்ய முடியும், நீ என்னை நெருப்பில் படிச்சிருக்கிற அவர் மண்ணில் படிச்சிருக்கிறேன்னு எதிர்வாதம் பேசினாங்க. அல்லாஹ் தஆலா தூக்கி வீசிட்டாங்க இல்லையா. இங்க என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் சொல்றான் நீ அகலமனத்தையும் அகலமனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமா 1000 உத்தரவு போட்ட உடனே அகலமனத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லீமன் ஆகிவிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபியாக அது இப்ராஹிம் இருக்கிறாங்க. அதனால தான் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் அவன் தக்கூருன இன்ன இப்ராஹிம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வ அஸ்பாத காம ஹூதன் வ நஸாரா குல் ஆன்தும் ஆலமு மினல்லாஹ் வ மன் அضل மிம்மன் கத்தர ஷஹாதத்தன் இன்தஹு மினல்லாஹி வல்லாஹு யகாஃபிரு மா தஅமலூன். அல்லது இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோரும் மற்றும் யாக்கூபின் வழித்தொண்டர்கள் அனைவரும் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருந்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அவரோடு கேளுங்கள், நீங்கள் நன்கறிந்தவர்களா அல்லது அல்லாஹ் நன்கறிந்தவனா? அல்லாஹ்விடம் வந்த ஒரு சான்றை தன்னிடம் வைத்துக் கொண்டு அதனை மறைப்பவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார்? மேலும் நீங்கள் செய்து கொண்டிருப்பது மட்டும் அல்லாஹ் கவனற்றவனா இல்லை. இப்போ இந்த நபிமார்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் பின்பற்றி வந்தவர்கள் அந்த காலத்தில் அவங்க தான் முஸ்லீம். ஏகத்துவ பிரச்சாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பிள்ளைகளில் உள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க தான் அந்த நேரத்தில் முஸ்லீமாக இருந்தாங்க. இவங்க பின்னால் யகூதி நஸ்ரானி ஆகிக்கிட்டு இவங்க இப்ராஹிம் எங்களுடைய சுத்தமாகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அறிவற்ற செயல் சொன்னாங்க. தில்கு உம்மத்திற்கு கலத்திலாமா கசவத்துலக்குமா கசவத்தும் உலாத்து சுரணமாக்கா, அந்த சமூகத்தில் சென்று விட்டனர். அவர் சம்பாதித்தது அவர்களுக்கு, நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு, மேலும் அவர் செய்து கொண்டதை விட்டு நீங்கள் விசாரிக்க பண்ண மாட்டீங்க. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் நினைச்சாங்க இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களாம் முஸ்லீமாக இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பாருங்க, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிலாம் அரசனிடத்துல போய் வாக்குவாதம் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அறிவார்ந்து பேசினாங்க அப்படிங்கிற செய்தியை அலம் தர இல்லல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி அன் ஆதாஹு அல் முல்க் இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத் قال انا احيي واميت قال ابراهيم فان الله ياتي بالشمس من المشرق فاتي بها من المغرب فبهت الذي كفر والله لا يهدي القوم الظالمين. இப்ராஹிமுடைய அதிபதி யார் என்பது குறித்து அவருடன் தர்க்கம் புரிந்தவனை நீ கவனிக்கவில்லையா? அல்லாஹ் அவனுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கியிருந்த காரணத்தாலே அவன் தர்க்கம் புரிந்தான். எவன் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றானோ அவனே என்னுடைய அதிபதி என இப்ராஹிம் கூறியதற்கு நானும் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றேனே என்று அவன் கூறினான். அதுக்கு இப்ராஹிம் அப்படியானால் அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து ஒதுக்கி செய்கின்றான், நீ அதனை சற்று மேற்கிலிருந்து ஒதுக்கி செய் என்று கூறினார்கள். இதை கேட்ட மாத்திரத்தில் சத்தியத்தை மறுத்து அவன் திகைத்து போனான்.
அல்லாஹ் அக்கிரம் புரிபவர்களை நேர்வழிப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்படிப்பட்ட இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிற பொழுது அவர் யஹூதி, அவர் நஸ்ரானின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அதை மறுக்கிறான். யா அஹ்லல் கிதாபி லிம துஹாஜ்ஜூன ஃபீ இப்ராஹீம மா உன்ஸிலத் தௌராத் வல் இன்ஜீல் இல்லா மின் பஅதி அஃபலா தஅக்கிலூன். வேதம் அல்லப்பட்டவர்களை இப்ராஹிமுடைய தீனை பற்றி ஏன் தர்க்கம் புரிகின்றீர்கள்? அவருக்கு பின்னர் தான் தௌராத்து இன்ஜீல் இறக்கப்பட்டன. இதனை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா அப்படின்ட்டு. தௌராத்தை பெற்றவர்கள் தான் தங்களை வந்து யூதர்களாங்க, இந்தியாவில் பெற்றவர்கள் தங்களை கிறிஸ்தவர்களாங்க. இவங்க ரெண்டு செய்றாங்க, இப்ராஹிம் வந்து கிறிஸ்தவர் என்கிற இவங்களும் யூதர் என்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் யாரில் படுக்கும் போதே அவர் வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அப்ப அவர் எப்படிப்பட்ட சொந்தம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறேன். கேட்டுட்டு இன்னும் தெளிவாக சொல்றாங்க, மாக்கான இப்ராஹிம் யஹூதின் வலா நஸ்ரானியன் உலகின் கான ஹனீஃபன் முஸ்லிமன் மாக்கான முஷ்ரிக்கீன். இப்ராஹிம் அவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவராக இருந்ததில்லை, மாறாக அவர் ஒருமனப்பட்ட முஸ்லீமாக இருந்தார். மேலும் அவர் இறைவனுக்கு இறைவி பொருள் ஒருவராக எப்போதும் இருந்ததில்லை. அப்ப என்ன நடக்குதுங்க? ஏகத்துவ பிரச்சாரத்தை முதலாவதாக ஆணித்தரமாக உலகத்திலே பிரகடனப்படுத்தியவர், பரப்புரை செய்தவர் வந்து அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அதனை முடித்து வைத்தவர் வந்து அதில் முஹம்மது அவர்கள். ஆகவே அவர் ஒரு முஸ்லீமாக தான் இருந்தார். அப்ப அந்த பிரச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் தான் முஸ்லீமா இருக்க முடியும். அந்த முஸ்லீம்களுக்கு தான் அவர் சொந்தக்காரர் அப்படிங்கிறத எல்லாத்துல சொல்லி காட்டுறோம். ஆகவே இன்ன அவுலன் நாசிபி இப்ராஹிம் அல்லதீன தபஊஹு வ ஹாதன் நபியு வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன். இப்ராஹிமுடன் தமக்கு தொடர்பு இருப்பதாக உரிமை கொண்டாடுவதற்கு மனிதர்களே மிகவும் அருகதையானவர்கள் யார் என்று சொன்னால் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் இப்போது இந்த நபியும் இந்த முஹம்மது அவர்களும் இவரது தூதுத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுமே ஆவார். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே உதவியாளனாகவும் ஆதரவாகவும் இருக்கின்றான். உறுதிப்படுத்துறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக சொந்தம் கொண்டாடுவதற்கு தகுதியுடைய யாருன்னு சொன்னால் அது முஹம்மது அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லி காட்டுகின்றான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி தன்னுடைய தகப்பனாருக்கு பிரச்சாரம் செஞ்சாங்கன்னு சொன்னா அதில் சொல்லி காட்டுற பாருங்க. وإذ قال إبراهيم لأبيه آزر أتتخذ أصناما آلهة إني أراك وقومك في ضلال مبين. இப்ராஹிம் தன் தந்தை ஆசர்ங்கிற தன்னுடைய தந்தையாக இருக்கிற ஆசரை நோக்கி கேட்கிறாங்க, சிலைகளையா நீங்கள் கடவுளாக்கி இருக்கிறீர்கள்? நீங்களே உங்க கையால தயாரிச்சு உருவம் கொடுத்து உண்டாக்கி இருக்கக்கூடிய அந்த சிலைகளையே அவங்களுடைய கடவுளராக ஆக்கியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சமூகத்தாரும் வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பதை நான் காண்கின்றேன் என்று கூறிய அந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுங்க அப்படிங்கிறார். கதாரி நுரி இப்ராஹிம் மலக்கூட்டு சமாவத்தை பூன முக்கினேன். இந்த மாதிரி தான் வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய ஆட்சி அமைப்பை நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காண்பித்து கொடுத்தோம். ஏன்னு சொன்னா உறுதியான நம்பிக்கை உடையவர்கள் ஒருவராய் அவர் திகழ வேண்டியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா வந்து முதல்ல இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கு இதுல ஒரு உறுதியான நம்பிக்கையும் ஒரு வெளிப்படையான ஒரு செயல்பாடு இருக்கணுமா இல்லையா? அதனால அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அத்தனை ஆற்றல்களையும் அனைத்து சக்திகளையும் அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய மேலாண்மையை அவருடைய பெரும் சக்திகளை எல்லாம் இப்ராஹிம் அவர் காட்டி கொடுத்தாங்க. ஏன்னா இவர் முதல்ல சின்ன உறுதிமிக்கவர்கள் ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்ம் சொல்லக்கூடிய உறுதிமிக்க நபிமார்கள் உருவாக்கிறாங்க. அல்லாஹ் நபி இப்ராஹிம் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்துடன் உறுதிப்படுத்திய பிறகு அவர்கள் அதை ஆணித்தரமாக சொன்னாங்க. அது பல்வேறு நிகழ்வுகளை பார்த்துருக்கணும். அவங்க வந்து கேட்குறாங்க, வானத்தை பார்க்குறாங்க, சந்திரனை பார்க்குறாங்க, சூரியனை பார்க்குறாங்க, இதெல்லாம் இறைவன் சொன்னாங்க. கடைசியில் நல்லா மறைஞ்சு போச்சு, மறைஞ்சு போன இறைவன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெளிவு கிடைக்குது. அதே மாதிரி அல்லாஹ் இறைவனுடைய ஆற்றலை அவங்க பார்க்கணும்னு சொல்லி இறைவன் எப்படி ஒரு ஒரு உயிரை கொடுக்குறான், எப்படி உயிரை பறிக்கிறான் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய ஆற்றலை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் துவா செய்கிறாங்க, இறைவா கைப்பற்றுள்ளி கைப்பற்றுறாங்க, அல்லாஹ் மறுநீ கைப்பற்றுகளில் மூத்தா இறந்து போனவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறார் என்பதை எனக்கு கொஞ்சம் காட்ட மாட்டேன் கேட்குறாங்க. அல்ல கேட்குறான், அவ்வளவு தூய்மை உனக்கு நம்பிக்கை இல்லையா, எனக்கு இந்த ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு உடனே என்ன செய்யறான், நீங்கள் வந்து 4 வகையான பறவைகளை பிடிங்க, பிடிச்ச அதனுடைய தலையை விட்டுங்க, தலைகளை விட்டு மட்டும் வச்சுக்கோங்க. அந்த 4 மாவசத்தையும் எல்லாத்தையும் மிக்சப் பண்ணி 4 இடத்துல வச்சுட்டு நீங்கள் பேருக்கு அடைங்க, அதை வந்து தன் தலையை ஜாயிண்ட் ஆகின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். அது மாதிரி செய்கிறாங்க. அது நடந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதில் ஒரு உறுதி வருவதற்காக வேண்டி இந்த மாதிரிலாம் நல்லதை சொல்லிட்டு அவர்களுக்கு உறுதி கொடுத்தான். وتلك حجتنا آتيناها إبراهيم على قومه نرفع درجات من نشاء إن ربك حكيم عليم. வெறும் இப்ராஹிம் தன்னுடைய சமூகத்தாருக்கு எதிராக வாத முறையை நாம் அவருக்கு வழங்கிய ஆதாரங்களை விதம் நாம் நாடுகின்றவர்களுக்கு உயர்ந்த படித்தரங்களை வழங்குகின்றோம். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவாளனும் இருக்கின்றான். அப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்கூறு சமாதிகள் வானங்கள் பூமியுடைய அதிகாரங்கள், ஆட்சி அதிகாரங்கள் அல்லாஹ் தஆலா வந்து இப்ராஹிம் காட்டி கொடுத்தோம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு அழைத்து அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை அவர்கள் காட்டி கொடுத்தானோ அதே மாதிரி வேறு வழிகளில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்,
இப்ராஹிம் இஸ்லாமத்தை ஆற்று அல்லது காண்பிச்சு கொடுத்தா. அதனால அவங்க வந்து அல்லாஹ் மீது முழுமையான நம்பி அசைக்க முடியாத மிகவும் வலுவான நம்பிக்கையுடையவர்களாக இருந்தாங்க. அந்த நம்பிக்கை அடிப்படையில் அவங்க வந்து வலுவான ஆதாரங்களை சமர்ப்பித்து இந்த மக்களை அல்லாஹ் மக்கள் அழைத்தார்கள் அப்படிங்கிறது விளங்குகிறது. சொன்னாங்க, குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா ஸிராத்தின் முஸ்தகீம் தீனன் கியமன் மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபன் மா கான முஷ்ரிக்கீன். நபியே நீங்க சொல்லுங்க, நிச்சயமாக என் இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டிவிட்டான், அது முற்றிலும் சரியான கோணல் இல்லாத தீன் நெறியாகும், மன ஊர்மையுடன் இப்ராஹிம் கடைபிடித்து வந்த வழிமுறையும் ஆகும், மேலும் அவர் இணையப்பாளர் ஒருவராக இருக்கவில்லை சொல்லி சொல்றான். சொல்லிட்டு குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். வேறு சொல்லுங்க, நிச்சயமாக எனது தொழுகையும் என்னுடைய வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்கள் அதிபதியான அல்லாஹ்வுக்கு உரியன. லா ஷரீக லஹு ஸாலிக முத்தவனா அமல் முஸ்லிமீன். இன்ன இப்ராஹிமுக்கான உம்மத்தன் கானதில்லாஹி ஹனீஃபன் வ லம் யகுன் முஷ்ரிகீன். உண்மையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனி மனிதரான இப்ராஹிம் அவர்களே ஒரு முழு சமுதாயமாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுக்கு அடிமையாகவும் ஒருமனப்பட்டவராக விளங்கினார்கள். அவர் ஒருபோதும் இறைவனுக்கு இணைப்பவராய் இருந்ததில்லை. ஷாக்கிரல்லி அன்அமிஹி ஜித்தபாஹு ஹதாஹு இலா ஸிராத்தின் முஸ்தகீம். வெறும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், மேலும் நேரிய வழிகளையும் அவருக்கு காண்பித்தான். வாத்தைனா ஃபித் துன்யா ஹஸனன் வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன். மேலும் அவருக்கு உலகில் நன்மை நாம் வழங்கினோம், மறுமையில் நிச்சயமாக உத்தமர்கள் ஒருவராக அவர் தருவார்கள் அப்படின்னு சொல்றோம். சும்மா வஹைனா இலைக்க அனித்தபா மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபன் மா கான முஷ்ரிகீன். ஆகவே நாம் உமக்கு வகி அனுப்பினோம், நீர் நபியே முஹம்மது சொன்னான், இப்ராஹிம் மார்க்கத்தை ஒருமனப்பட்டவராய் பின்பற்றுவராக, அவர் ஒருபோதும் இறைவனுக்கு இணைப்பவராக இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சூரத் மரியம் சொல்ல பாருங்க, வதுகுர் ஃபில் கிதாப் இப்ராஹிம் இன்னஹு கான சித்தியக்கன் நபியா. மேலும் வேதத்தில் உள்ள இப்ராஹிமின் சரிதையை நீங்கள் விவரிப்பீராக, திண்ணமாக அவர் வாய்மை உள்ளவராகவும் நபியாகவும் இருந்தார் சொல்லி சொல்றான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தங்களுடைய தகப்பனாருக்கு எப்படி இந்த தாவத் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. யா அபதி இன்னி கத் ஜானி மினல் இல்மி மா லம் யதிக ஃபத்தபினி ஹதிக ஸிராத்தம் சவியா. என் அன்பு தந்தையே, இப்ராஹிம் சொல்றாங்க தன்னுடைய தகப்பனார் ஆசிரியர் சொல்றாங்க, என் தந்தையே, உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஞானம் எனக்கு கிடைத்திருக்கிறது, எனவே என்னை பின்பற்றுவீர்களாக, நான் உங்களுக்கு நேரிய வழியை காண்பிப்பேன். யா அபதி லா தஅபுது ஷைத்தான இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. என் தந்தையே, நீங்கள் சைத்தானுக்கு அடிபணியாதீர்கள். அப்போ அல்லாஹ் அல்லாத மற்ற எந்த சக்திக்கு நாம் அடிபணிந்தாலும், உயிரோடு உள்ளதாக இருந்தாலும் சரி, உயிரற்றதாக இருந்தாலும் சரி, நின்று கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, படுத்துக் கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவற்றை சைத்தானுக்கு ஒப்படைப்படுகிறது. என் தந்தையை நீங்கள் சைத்தானுக்கு அடிபணியாதீர்கள், திண்ணமாக சைத்தான் கருநம்பிக்கை இறைவன் கட்டளைக்கு மாறு செய்வனாவான். பார்க்கறமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல வந்து உத்தரவு போட்டான், அந்த உத்தரவு மீறினார், சைத்தான் மீறினானா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜா செய்யபடி அல்லாஹ் போட்ட உத்தரவை அது சைத்தான் மீறினா அப்படிங்கிறத எங்க சுட்டிக்காட்டாங்க. ஆகவே சைத்தானுக்கு கட்டுப்படாதீங்க, அல்லாஹ் மட்டும் கட்டுப்படுங்க. யா அபத்தி இன்னி அஹாஃபு ஐ யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மானி தகுன லிஷைத்தான் வலியா. என் தந்தையே, கருணைமிக்க இறைவனின் தண்டனைக்கு நீங்கள் இலக்காய் விடுவீர்களோ, மேல் சைத்தானின் தோழனாய் விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன்னு சொன்னாங்க. இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் கோவம் வந்துருச்சு. கால ராகிபின் தான் நாளிகத்தியா இப்ராஹிம் லைலம் தந்தஹி லார்ஜுமன்னக வஜுர்னி மடியா. அதுக்கு அவருடைய தந்தை கூறினார், இப்ராஹிமே, நீ என்னுடைய தேவைகளை நிராகரித்து விட்டாயா? இதில் நீ தவிர்த்துக் கொள்ளாவிடில் நிச்சயமாக உன்னை நான் கண்ணால் அடிப்பேன் என்று, நீ என்றென்றும் என்னை விட்டு பிரிந்து போய்விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல தஆலா 26வது அத்தியாயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தாவா அவர் எப்படி பிரச்சாரம் செஞ்சாங்க, எவ்வளவு ஆண்டித்தரமாக போல்டாக பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லி காட்டுறான் பாருங்க. 26வது அத்தியாயத்தில் 69வது வசனத்தை சொல்றான், வத்துலு அலைஹிம் நபா இப்ராஹிம். மேலும் இப்ராஹிமின் சரிதையை அவர்களுக்கு எடுத்துரையுங்கள் அல்ல சொல்லிக் கொடுப்பான். இது காலி அபீஹி கோமி மாத்தாவதும். ஒருபோது அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் தன் தந்தையிடம் சமூகத்தாரிடம் எவற்றை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். காலு நாமுது அஸ்னாமன் அதற்கு அவர்கள் சொன்னார்கள், சிலைகளை நாங்கள் பூஜிக்கிறோம், மேலும் அவற்றுக்கு சேவை செய்வதில் முழுமையாக நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் என்று அவர்கள் பதில் கூறினார்கள். قال هل يسمعونكم إذ تدعون. அதற்கு அதற்கு இப்ராஹிம் கேட்டார்கள், நீங்கள் அழைக்கும் போது உங்கள் அழைப்பை இவர்கள் கேட்கின்றனவா? அவ் என்பவனுக்கும் அவ் எதிர்நூன், அல்லது இவை உங்களுக்கு ஏதேனும் இலாபமோ
நஷ்டமோ அளிக்கின்றனவா? உங்களுக்கு ஏதாவது லாபத்தையோ நஷ்டத்தையோ இந்த நீங்கள் பூஜிக்கின்ற இந்த சிலைகள் உங்களுக்கு வழங்குகின்றனவா கேட்கிறார்கள். காலூபல் வஜதனா ஆபான கதாலிக்கை ஃபாலூன். அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள், இல்லை, ஆயினும் எங்கள் முன்னோர்கள் இவ்வாறே செய்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம். இதான் பதில் அவங்கள்ட்ட. எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நாங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அறிவுடைமையா, இது அறிவு சார்ந்த விஷயா, இது நியாயமானதா, இறைவனுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதா, இறைவனுக்கு கோபத்தை, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்கள் முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க, செஞ்சு நாங்கள் செய்கிறோம். அதான் அவர் வந்து கேட்குறான், அவ்வளவுக்கான ஆபாவும் யாக்கிலுடன் செய்ததும், அவருடைய முன்னோர்கள் எதையுமே அறியாதவர்களாகவும் நேரடி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா இவர்கள் அவர்கள் முன்னோர்கள் பின்பற்றுவார்கள்? இன்னொரு இடத்துல வந்து அவர்கள் முன்னோர்கள் சைத்தானை போன்று முட்டாள்களாக இருந்தாலும் பின்பற்றுவார்கள் எல்லாம் நான் கேட்குறேன். முன்னோர்கள் செஞ்சாங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பதிலை தவிர அறிவார்ந்த எந்த பதிலும் அவளுக்கு கிடையாது. ஆனால் அதற்கு இப்ராஹிம் ரொம்ப அறிவார்ந்த ரீதியில் கேட்குறாங்க, நீங்கள் இவைகள்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, இவைகள் உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய கேள்விகளை நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை கேட்குதா? உங்களுக்கு ஏதாவது நன்மையை செய்கிறதா? உங்களுக்கு ஏதாவது தீமையாக செய்ய முடிகிறதா? ஒன்றும் செய்ய முடியாது இல்லையே, இதை வணங்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. கால அபரத்துமா தாமதம். அதற்கு இப்ராஹிம் சொன்னார்கள், எவற்றை நீங்களும் உங்களுடைய முற்காலத்து மூதார்களும் வணங்கி வந்தீர்களோ அதை பற்றி நீங்கள் எனக்கு யோசிச்சிருக்கிறீங்களா? அந்தும் ஆபாகும் வழக்கும் அவற்றை நீங்கள் என்றாவது கண்டிருந்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய மூதார்கள் வணங்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் என்னைக்காவது மூதார்கள் எதை வணங்கிட்டு இருந்தாங்க, எப்படி வணங்கிட்டு இருந்தாங்க, எதுக்காக வணங்க என்னைக்காவது சந்திச்சிருக்கிறீங்களா? அதை கண்டு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இன்னும் அதுவும் இல்லை இல்லா ரப்பல் ஆலமீன். என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இவை அனைத்தும் விரோதிகளாகும், ஆனால் அகிலங்களின் அதிபதியை தவிர. ஏன்னா நீங்கள் வணங்கிட்டு இருக்கிற இந்த சிலைகள், இந்த கடவுள்கள், இவைகள்லாம் எனக்கு எதிராக தான் இருக்குது சொல்லிட்டு, என்னுடைய ரப்பு, அகிலத்தின் அதிபதி ரப்பு மட்டும்தான் எனக்கு நண்பனாகவும் எனக்கு வந்து உற்ற தோழனாகவும் இருக்கிறான்னு சொல்றான்னு சொல்லிட்டு, அல்லது ஹலக்கின்னு போகிறேன், அந்த அல்லா தான் என்னை படைத்தான், மேலும் அவனை எனக்கு வழிகாட்டுகிறான். உள்ளது இச்சொல்மினி அந்த அல்லா தான் எனக்கு உணவையும் தருகிறான், அடுத்த ஒரு பணத்தை தருகிறான் சொல்லி இவர் சொன்னார். இப்ராஹிம் இது காலை கோமின் மேலும் சொன்னாங்க, இப்ராஹிம் என்ன மேலும் இப்ராஹிம் நாம் அனுப்பினோம், அப்போது அவர் தம்முடைய சமூகத்தாரிடம் கூறினார், அல்லாவுக்கு அடிபணியுங்கள், மேலும் அவனுக்கு அஞ்சுங்கள், நீங்கள் அருந்து கொள்வீர்களாக, இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். அது மாதிரி இன்னமா தஅபுதூன மின் தூனில்லாஹி அவ்சானன் வ தக்லுகூன இஃப்கன் இன்னல்லதீன தஅபுதூன மின் தூனில்லாஹி லா யம்லிகூன லக்கும் ரிஸ்கன் ஃபப்தகூ இன்தல்லாஹி ரிஸ்க வஅபுதூஹு வஷ்குரு லஹு இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் பூஜிப்பவை அனைத்தும் வெறும் சிலைகள் தான், மேலும் நீங்கள் பொய்யை இட்டு கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை விடுத்து யாரையெல்லாம் நீங்கள் வழிபடுகின்றீர்களோ அவர்கள் உண்மையில் உங்களுக்கு எந்த ஒரு உணவையும் அளிக்க அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. உணவை அல்லாஹ்விடமே கேளுங்கள், மேலும் அவனுக்கே அடிபணியுங்கள், மேலும் அவனுக்கு நன்றியும் செலுத்துங்கள், அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள் சொன்னார். இப்படி நான் வந்து சொல்லி மக்கள் நல்வழிப்படுத்தி ஏகத்துவத்தின் பக்க மக்களை கொண்டு வருவதற்கு, அதாவது இப்ராஹிம் அறுபாடுபட்டார்கள் என்பதற்காக வேண்டியும், அல்லாஹ்வுடைய அனைத்து உத்தரவுகளை அவர் முழுமையாக அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் என்பதற்காக வேண்டி தான் சொல்லப்படுறாங்கல்ல, கது கானலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹு இது காலு லிகௌமிஹிம் இன்னா புராஉ மின்கும் மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹி கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வபைனக்கும் العداوة والبغضاء أبدا حتى تؤمنوا بالله وحده إلا قول إبراهيم لأبيه لا أستغفرن لك وما أملك لك من الله من شيء ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. உங்களுக்கு இப்ராஹிமிடத்திலையும் அவருடைய தோழர்களிடத்திலும் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதாவது அவர்கள் தங்கள் சமூகத்தாரிடம் தெளிவாக கூறிவிட்டார்கள், உங்களை விட்டும் இறைவனை விடுத்து நீங்கள் வணங்குகின்ற கடவுளை விட்டும் நாங்கள் திண்ணமாக விலகிவிட்டோம், நாங்கள் உங்களை நிராகரித்து விட்டோம், மேலும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே நிரந்தர பகைமையும் வெறுப்பும் ஏற்பட்டு விட்டன. ஏக அல்லாஹ்வின் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரையில் ஏன்னா உங்களுக்கு நமக்கும் ஒரு பகம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்ராஹிம் தன் தந்தையிடம் இவ்வாறு கூறியது விதுவிலக்கானது. நான் உங்களுக்காக நிச்சயமா பாவ மன்னிப்பு கூறுவேன், அல்லாஹ்விடம் வந்து உங்களுக்காக எதையும் பெற்றுத் தருவதற்கு எனக்கு இந்த அதிகாரம் இல்லை. இப்ராஹிமும் அவருடைய தோழர்களும் இவ்வாறு இறங்கினார்கள், எங்கள் அதிபதியே, உன்னையே நாங்கள் முழுமையாக சார்ந்திருக்கின்றோம், உன் பக்கமே நாங்கள் மீண்டு விட்டோம், உனது திருசமூகத்திற்கு நாங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கிறது சொல்லி
அவர்கள் செயற்படாது சொன்னாங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறுதியாக தன்னுடைய தகப்பனாருக்கு பல வகையில் பல வழிகளில் எப்படி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூ தாலிப் அவர்களை இஸ்லாத்தை கொண்டு வருவதற்காண்டி எப்படிலாம் முயற்சி பண்ணாங்க, அதே மாதிரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசிரியர் அவர்களை அல்லாஹ்வுக்கு கொண்டு வருவதற்காண்டி பல முயற்சிகள் பண்ணாங்க. அவர் எதுக்கும் செவி கொடுக்காம அவர் வந்து அந்த வழிகாட்டிலேயே அவர் தொடர்ந்து இருந்துட்டு இருந்தார். அதனால என்ன செஞ்சாங்க, தந்தைங்கிற காரணத்துக்காக உங்களுக்கான அது பாமணிக்க கூறுவேன்னு சொல்லிட்டு அவங்க வழி வந்தாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி கூறுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அல்லாஹ்வை மறுக்கிற ஒருவர் வந்து தகப்பனாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி அவருக்கான மன்னிப்பு கேட்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை அப்படிங்கிறத சொல்றான். சொல்லிட்டு ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துவா பொய்ப்பிச்சிடக்கூடாது இருக்க வேண்டி, ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்வான், இவரை வந்து இப்ராஹிமுடைய தந்தையை வேறு உருவத்தில் மாற்றி அவரை வந்து அல்லாஹ் அழிச்சிடுவாங்கிற மாதிரி அதிசயம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஏகத்துவத்தினுடைய தந்தையாக, ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய முன்னோடியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அனைத்து நிர்வாகங்களுக்கும் தந்தையாக அவர்கள் திகழ்ந்தார்கள். இந்த குறைசி குலத்தினுடைய லீனியேஜ், அதனுடைய பாரம்பரியம் போய் சேர்க்கிற ஒழுங்கிடமான அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு முன்மாதிரி இருக்கிற காரணத்தினால் அவர்களை பற்றி நாம் இந்த வகுப்பில் கொஞ்சம் கூடுதலாக பார்க்க வேண்டியாயிற்று. ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது போன்ற மன உறுதியும் மன வலிமையும் உடல் வலிமையும் ஏகத்துவத்தை ஓங்கி முழங்குவதற்கு தேவையான எல்லா வகையான அறிவாற்றல் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல தந்தருள் புரிய வேண்டும். நாமும் நாம் வாழும் சமுதாயத்தில் அழகான முறையில், அன்பான முறையில், அறிவார்ந்த ரீதியிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு வைத்தார்களோ அவ்வாறு வைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். மேலும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தகப்பனாரும் அவருடைய சமுதாயத்தார்களும் முன்னோர்கள் எந்த ஒரு நடைமுறையை எந்த ஒரு வழிமுறைகளை ஏற்றி கண்டார்களோ அதை தான் நாங்கள் பின்பற்றோம்னு சொல்லிட்டாங்க. மேலும் கண்டு அவங்க வழிகாட்டி வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வழிகாட்டில் தான் ஸல்லல்லாஹு சமுதாயம் வந்துட்டு இருந்துச்சு. அவர்கள் எந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இறைவனத்தில் நமக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் அவர்கள் காரணம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். நாமதும் இல்லா நீங்க கண்டு போன அப்படின்னு சொல்லிட்டேன்னா இவைகள்லாம் வந்து இறைவனத்தை நெருக்கி வைக்கும், நமக்கு இறைவனத்தை பரிந்து பேசுவதற்காக தான் வணங்கிட்டு சொல்லிட்டாங்க. அந்த சிலைகளை ஒரு காரணம் காமிச்சாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லீம் சொன்னாங்கன்னா இறந்து போய்விட்ட நல்லவர்கள் சொல்லப்படுகிற வழிமார்கள் அவங்களுடைய கபர்களுக்கு சென்று அவர்களிடத்தை வேண்டுதல் வைக்கிறாங்க. அவங்க வந்து அல்லாஹ்விடத்தை பரிந்து பேசும்படி அவர்கள் கேட்கிறாங்க. இதற்கெல்லாம் இஸ்லாத்தின் ஆதாரம் இல்லை, இதுவும் ஒரு வகையான சிறுக்கு போன்றதுதான். ஆகவே அந்த முஸ்லிம்கள் வந்து வெளிப்படையாக சிலைகளை வெடித்து வழக்கு வழிபாடு செய்து அவர்கள் சுருக்கு செய்கிறார்கள். இவர்கள் வந்து கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற வழிபாடுகள் நல்லவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல போய் தங்களுடைய தேவையை வைத்து முறையிடுகிறார்கள். இதுவும் சிறுக்கு போன்றதுதான். இது வகையில் சிறுக்கு வந்து நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஷிர்க் அதுவும் சிறுக்கு என்பது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது என்பது மாபெரும் கொடுமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் ஒருபோது மன்னிப்பதில்லை என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட அந்த ஷிர்க் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வந்து நரகத்தினுடைய அடித்தட்டிலே கலப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அவர் மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ் சிறுக்கு வைக்கின்றவர் ஒருபோது மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிற காரணத்தினால் நம்மிடத்தில் அறிந்தோ அறியாமலோ எந்த சிறிய வடிவத்திலே பெரிய வடிவத்திலோ எந்த வடிவத்திலும் சுருக்கின்ற ஒரு தீய அந்த பண்பு வந்து விடாமல் நாம் நம்முடைய தற்காத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் நல்ல ஜினஸ்டான நம்முடைய வாழ்க்கையில குஃப்ரு, ஷிர்க், நிஃபாக் போன்ற தீய பழக்க வழக்கங்கள் அறவே வராமல் பாதுகாத்து ஏகத்துவத்திலே உறுதியாக என்று உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த உறுதியை பெற்ற நண்பர்களாக நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் நல்ல ஜினஸ்டான நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் புரிவானாக. வாஹிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களில் இன்னும் சில விளக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்ஷா வரக்கூடிய வாரங்களில் இதை பற்றிய கூடுதல் விளக்கத்தை சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்ம புதிய படத்துக்கு போவோம். எல்லாம் அல்லா ஜல்ல தஆலா அவனுடைய ஆயாத்துகளை தெளிவான முறையில் வழங்கக்கூடிய மன வலிமையும் உடல் வலிமையும் அனைவரும் தந்தல் புரிவானாக. வாசத்தான ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லா அல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.